கலாச்சார சீட்டாட வந்தவன் செருப்பு தட்டு வந்தவனா கலாச்சிட்டான், சில்லறை பொறுக்கிறவனும் கலாச்சிட்டான். ஆனா அவனுக்கு தான் மெயினான சம்பவம் இது. ராக் பேக் அட்லி ஸோ டீசர் விட்டுருந்தாங்க. சும்மா யூடியூப்ல ஒரு செகண்ட் விட்ட உடனே மில்லியன் கணக்கில் தாண்டி க்ரோஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அஜித் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அடுத்து விஜயகாந்த்ன்றது வந்து விஜய் சொல்றது பிடிக்குமா இல்லை அஜித்தை சொல்றது ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேருமே ஈக்குவலா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ரெண்டு பேரும் வேற வேற ஆமாப்ல. ரெண்டு பேரும் அவருடைய கேரக்டர் வேற, இவருடைய கேரக்டர் வேற. இவருடைய அன்பு இருக்கிறது வேற, அவரு வேற. ஏன்னா எல்லார் மேலேயும் அன்பு இருக்குதான் செய்யும். ஆனா அவளுக்கு எங்களுக்கு இப்போ வந்து தலை எனக்கு பிடிக்கும், இவனுக்கும் தலை பிடிக்கும், உங்களுக்கு வேற ரசிகரை பிடிக்கும். ஏன்னா தலைன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய கேரக்டரும் வேறு. ஆனா எங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும்ல, அதுலதான் பர்சனல் பர்ஸோ எப்பவுமே தலை ரசிகர்களுக்கு தலை தான் கோயில், தலை தான் தெய்வம். ஓகேவா? இவன் என்ன டைலாக் மாப்பிள அது? இப்போ நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் நம்மள பேட் ஆக்கிடுவோம். பார்த்தல, அது ஒரு வார்த்தை போதும். தலையோட அன்பு. டீசர்ல ஒரு டைலாக் ஒன்று விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அஜித்தை பத்தி, அது எனக்கு தெரியுமா? என்ன டைலாக்னா, ஸோ அவன் போட்ட ரூல்ஸே அவனே மீறிட்டானா? அதை வந்து நிறைய பேர் மீன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து விட நான் பார்த்தேன், நேத்தே போட்டானுங்க மீன்ஸ். கொஞ்சம் என்னன்னா, இவரு எந்த படத்துக்கு தான் மீட் பண்ணி அடிக்கிறாரு, இல்ல இவரே எழுதி இருக்காரா, இல்ல தலைக்கோசம் எழுதி செதுக்கி இருக்கிறாங்களா, இல்ல இந்த ரசிகர்களுக்கோசம் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள். அந்த ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியாது. என்னன்னா அதுதான் வரவே வரட்டும். ஆதிக்க ரவிச்சந்திரனோட ஃபேன் பாய் சம்பவம் தான். ஏன்னா ஒரு ரசிகர் வந்து ஒருத்தவங்க வந்து படம் எடுத்து பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை உண்டாக்கும்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இதே வெற்றி தேட்டர்ல இதே மூவி பார்த்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி கொடுப்போன்ட்டு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கும். ஏகேனா ஃப்ளவர் கிடையாது, ஃபயர்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். பாத்தீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஆதி ரவிச்சந்திரனோட அண்ணா வந்து ஒரு கேரக்டர், அவருடைய கதையை வந்து சொல்லும் போதே அழகா இருக்கும். கதையை தலை வந்து கேட்டுட்டு தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கதை வந்து சும்மாலாம் கேட்க மாட்டாரு, உட்காந்து சுமார் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி படிச்சு பார்த்துட்டு கதையை கேட்டு தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்த கதை மேல தலைக்கு வந்து எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா நம்பிக்கை வச்சு தலையா உள்ள இறங்கி இருக்கான். எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஹைலைட்டா இருக்குது. மியூசிக்கும் சரி. ஆனா 1 செகண்டுங்க, நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். தலை ரசிகர்களுக்கு இந்த வாட்டி தலை பொங்கலுங்க. தலை பொங்கல் இல்ல, தலையோட பொங்கல் தான் எங்களுக்கு செம்ம ட்ரீட் இருக்குது. நீங்க வந்து தியேட்டர்ல பர்சனல் ஷோ பாருங்க. நாங்க கொண்டாடுறத ஒரே நாள் இல்லையா, யாருடைய படத்தையும் வந்து ரெக்கார்டு உடைக்காது, ஒரே நாள்ல ரெக்கார்டு என் தலை இது உடைக்கும்னு சொல்றேன். அது மாரி இருக்கும். உப்படி சொல்ல தேவையில்ல. மியூசிக்கு, ஒவ்வொரு கேமரா ஆங்கிள், ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டு, அவருடைய அன்பு கொசம் உள்ள வருவானுங்க. அதுதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 4 கருப்பாடு உள்ள வைக்கிறோம். எந்த படத்தை மீன் சொல்லி போடுறது, எந்த படத்தை உட்காந்து சம்பாதிக்கிறது, அது இல்லாம வேற இப்ப எல்லாமே படத்தை ரிவ்யூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புளு சட்டை மாணவன் வேற என்ன பண்றேன்னு தெரியல, அதுல இந்த புளு சட்டை போட்டு வந்துக்கிறேன். பாவம் அந்த மனுஷன் சொல்லிட்டு ஏதாச்சும் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கு வச்சா எங்க அம்மா எடுத்து போட்ட மாதிரி நீளம் ஓவரா போட்டுச்சு, ஊற வச்சு காய போட்டு தான் வந்திருக்கேன். ஓகேவா? இல்லைன்னா அதே சட்டை தான் நானும் போட்டு வந்திருப்பேன். ஓகேவா? ஏன்னா இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை வந்து தலையோட படத்தையும் சரி, பெரிய படத்தையும் சரி, மீன் சொல்லி போடுறதுக்கு கருப்பாடு 4 ஆடு உள்ள இருக்கும். ஆமாப்ல, அது பொதுவா இருக்கும். அதுதான் சொல்றேன். இப்ப மீன்ஸ் போறதுக்கும் இது கமெண்ட் சொல்றதுக்கும் நீ வேற வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு. தலையோட படத்துக்கு அந்த கருப்பாடை உட்கார வச்சு வெட்டணும் முடியும். திருவிழாக்கு வேண்டுதல்லாம். ஓகேண்ணா, நீங்க படத்தை பார்த்துட்டு பக்காவா ரிவ்யூ கொடுங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் தலை படத்தை.